மட்டமான படம் படம் முழுக்க நடிக்கிறேன்ற முயற்சி எல்லாம் இருக்காரு தவிர ஒரு இடத்துல கூட நடிக்கவே இல்லை. அவருக்கு படத்தை செலக்ஷன் பண்ணி நடிக்கிறாரு. ஏன் சொல்லுங்க, இப்ப அவர் நினைச்சு பாரு, நம்ம பாகுபலி வந்து நமக்காக தான் ஓடணும்னு சொல்லிட்டு ஒரு மார்த்தட்டின்னு பாரு. இப்ப அவர் தெரிஞ்சிருப்பாரு பாகுபலிக்கு அப்புறம் வந்து படம் அவர் ஏதாவது ஒரு நீங்களே சொல்லுங்க, ஏதாவது ஒரு சோ அது யாருக்காக ஓடிக்குது? டேரக்ஷன்ஸ் கதை, அது யார் நடிச்சாலும் சார் உங்க ரேட்டிங் எவ்வளவு சொல்றாரு? நல்லா இல்ல சார், படத்துல ஒண்ணுமே இல்ல. தயவு செய்து தடுத்துருங்க அவ்வளவுதான் சொல்லுவோம். சார் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் படமா இருக்கு, எப்படி சார் நல்ல பூர்த்தி செஞ்சிருக்கு? இல்ல இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் சொல்லணும். சொல்லுங்க. வருஷத்துல முதல் தடவை இந்த படம் பார்க்க போறீங்கன்னா தயவு செய்து பாக்காதீங்க. ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாழ்க்கையில நல்லதா செலவு பண்ணுங்க. பிரபாஸ்க்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன், சினிமா விட்டு நின்றுங்க, அரசியல் பக்கம் கூட போயிருங்க, ஓட்டு போட்டுருவாங்க. மேஜிக் மட்டும் தான், என்ன டூயட்டா பாட்டா போட்டு போறேன். இந்த வருஷத்தோட படம் முழுக்க நடிக்கிறேன்ற முயற்சி எல்லாம் இருக்காரு தவிர ஒரு இடத்துல கூட நடிக்கவே இல்லை. சஞ்சய் தட் பேயா வந்து கொஞ்சம் நடிச்சிருக்காரு, அது கூட இவரு பண்ணல. இதுக்கு எதுக்கு 3 ஹீரோயின்ன்றமே தெரியல. சும்மா படத்தை ஃபுல் படம் கேரக்டர்ஸுக்கு வந்து யார போறதுன்னு தெரியல. அதனால 3 பேருமே இந்த ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்றதா தான் அந்த ஆள் கொடுக்குற காமெடி இருக்கும். ஒரு வினயை வச்சு கூட அந்த ஆள் அரண்மனைன்னு ஒரு ஹிட் கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய ரெபல் ஸ்டார், ரெபல் காடா மாறுறதுக்கான ஒரு முயற்சி தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ராஜமௌழி இருந்தனால பாகுபலியில தப்பிச்சிருக்காரு. மற்றபடி ஒரு ஈரவங்காயமும் கிடையாது அவர்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு படம் கூட ஓடல, எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல வச்சு தப்பிச்சுக்கிட்டாரு தான். மற்றபடி ஒரு கர்மமும் இல்லை இந்த படத்துல. ஹீரோயினை வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணாலும் வந்திருக்காரு, அந்த கர்மமும் இல்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படத்துல ஒரு 120 செகண்ட்ல தான் அந்த ஹீரோயின் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர படத்துல ஒண்ணுமே இல்லை. தயவு செய்து தடுத்துருங்க அவ்வளவுதான் சொல்லுவோம். அவாய்ட் பண்ணிருக்கலாம். தயவு செய்து அவாய்ட் பண்றீங்க. சார் படம் பாத்துறீங்க, எப்படி சார் இருக்கு? ராஜாசாம் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பிரபாஸோட பாட்டி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேறிட்டு இருக்காங்க. தாத்தாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போறாரு. போற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேய் வீட்டுக்குள்ள மாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல வந்து பொறுமை மட்டும் அந்த அளவுக்கு படம் பஸ் ஸ்டாப் வந்து அவ்வளவு ஒரு மரியாதை. செகண்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹேலோ ஸ்டேஷன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த பேய்ல வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் இருந்துச்சு, அது ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் அதையும் வந்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப தெளிவா தெரியுது. அதுல வந்து கொஞ்சம் நிறைய கிராபிக்ஸ் அந்த சேட்டை எல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஒரு லேக் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு இதே மாதிரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 ஹீரோயின் இருக்காங்க. 2 பேரும் மாளவிகா மோகன், இன்னொரு மெயின் ஹீரோயின் வந்து ரொம்ப லென்த் வராங்க. சீக்வன்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்லயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். படம் வந்து ரொம்ப ஒரு பயங்கர கொண்டு போயிட்டு இருக்க டைம்ல சம்பந்தமே இல்லாம ஒரு சாங் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறாங்க. கிளாமர் காமிக்க எங்க காமிக்க இருக்க கிளாமர் காமிக்க வேண்டிய இடத்துல கிளாமர் காமிக்காம சம்பந்தம் இல்லாத இடத்துல வந்து தெரிஞ்சுக்காங்க. சார் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் படமா இருக்கு, எப்படி சார் நல்ல பூர்த்தி செஞ்சிருக்கு? இல்ல இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் சொல்லணும். பிரபாஸ் கொஞ்சம் பெட்டரா நடிச்சா நல்லா இருக்கும். அவரோட ஆக்டிங் வந்து ஆடியன்ஸ் கடுப்பாத்துற மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இன்னொன்னு வந்து ஒரு காக்காக்கு போட்டி போடுற அளவுக்கு எல்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பறந்து போய் ஒரு போட்டி பண்ணிக்கிறாரு. சோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு சங்கிலியை போட்டு ஒரு 8 பேரை வந்து சிக்க பிடிக்கிறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நம்ம சந்தனம் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அவனையும் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க வெறும் தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக எடுக்கல, நீங்க பேன் இண்டியாவை எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்ல டப் பண்ணிட்டு இங்க ஒரு சில ஆர்டிஸ்ட் எல்லாமே நீங்க உள்ள போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா ஆடியன்ஸையும் கேட்ட பண்ற மாதிரி போகணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் த டாப் பண்ணும்போது அதெல்லாம் வந்து உட்காந்து பார்க்க முடியல. படம் ஓவராலா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். எவ்வளவு ரேட்டிங் சார் அவுட் ஆஃப் 5? ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஒரு 5 ரூபா. சார் படம் பாத்துறீங்க, எப்படி சார் இருக்கு? மனதே இல்லை சார், உண்மையில அது நம்ம ரொம்ப எதிர்பார்க்கல வந்தது. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. 3 நாள் நமக்கு வந்து தாங்க முடியாம நல்லாவே இருக்கும். EFS சொன்னா ஓகேடா, நம்ம கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. மற்றபடி படம் ஒண்ணுமே இல்லை. மெயின் வந்து அவருக்கு ஹீரோக்கு வந்து நடிக்க தெரியல, அதுதான் சாப்பிடு. ஹீரோ நடிப்பு நமக்கு பார்க்கும்போது எஸ் ஆகுது. கண்டிப்பா வந்து ஆந்திராலையும் இந்த படம் ஃபைல் ஆயிடுச்சு, ஆந்திராலையும் ஓடாது. சரி இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் படமா இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் படம் ஃபைல் படம் இந்த படமா தான் இருக்கும்.
கண்டிப்பா 2026 ஃபர்ஸ்ட் படம் வந்து ஏற்கனவே அது ஜோசிக்கிற நம்பிக்கை இல்லை நமக்கு. இருந்தாலும் அதை சொல்லுவாங்க இந்த வருஷம் 2026 படங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து இதுவாதான் ஆகும், டெவலப் தான் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஜோசி சொன்னாங்க. யூடியூப்ல தான் பார்த்தேன். அது கேட்டா அது சொல்ற மாதிரி உண்மையா எங்க படங்கள் நல்லா இல்லை. பிரபாஸ் ஃபர்ஸ்ட் வேற ஹாரர் ட்ரை பண்ணிருக்கேன். எப்படி தர வேஸ்ட்டுங்க அவருக்கு படத்தை செலக்ஷன் பண்ணி நடந்துட்டாரு. ஏன் சொல்லுங்க, இப்ப அவர் நினைச்சு பாரு நம்ம பாகுபலி வந்து நமக்காக தான் ஓடணும்னு சொல்லிட்டு ஒரு மார்த்தட்டின்னு பாரு. இப்ப அவர் தெரிஞ்சிருப்பாரு பாகுபலிக்கு அப்புறம் வந்து படம் அவர் ஏதாவது ஒரு படம் ஓடிச்சாங்க. நீங்களும் சொல்லுங்க ஏதாவது ஓடிச்சா. சோ அப்ப அது யாருக்காக ஓடிக்குது? நேரேஷன்ஸ் கதை, அது யார் நடிச்சாலும் வரும். சார் உங்க ரேட்டிங் எவ்வளவு சார்? இந்த படத்துக்கா சார் ஏதோ ஒரு 2 தரலாம் சார். ஹாரர் மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் நார்மலா ஜாலியா பண்ணோம். நார்மல் படம் தான், ஃபுல் ஃபைட் இருக்கும். ஹாரர்ல லாஜிக் பார்க்க முடியாது, மேஜிக் மட்டும்தான். என்ன டூயட்டா பாட்டா போட்டு போல இந்த வருஷத்தோட முதல் மொழியா இது வந்திருக்கு. எதிர்பார்த்த ரேட்டிங் நல்லா இல்ல சார். ஆவரேஜ். ப்ரோ லாஸ்ட்ல ஏத் ப்ரோ அது சி சூப்பர் ப்ரோ. படம்